வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்டை புடிச்சு தள்ளுறது ஈஸியா இல்ல புடிச்சு இழுக்கிறது ஈஸியா? ஆப்வியஸா எல்லாருமே புடிச்சு தள்ளுறது தான் ஈஸின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. அது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இத நான் புஷ் பண்றேன். இப்போ புல் பண்றேன். எனக்கு ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ஓகே. ஃபர்ஸ்ட் இது பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு புஷ் பண்றது ஈஸியா இல்ல புல் பண்றது ஈஸியான்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோர்ஸ்னால் நமக்கு என்ன தோணும்? ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதோ இல்லை மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதோ ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது டேபிள் மேலே ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த பால் மேலே ஏதாச்சும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சில பேர் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலைன்னு சொல்லுவீங்க. இன்னும் சில பேர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லுவீங்க. பட் ஆக்சுவலாக 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும். இன்னொன்று நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பால்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த டேபிள் மேலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாலை டேபிள் மேலே வைக்கும்போது 2 ஆப்ஜெக்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் ஒன்றோட ஒன்று மீட் ஆகும். ஒரே இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது தள்ளி தள்ளி போக பார்க்கும். அதனால தான் நார்மல் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா மேலே நோக்கி மூவ் ஆகுது. இந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பால் பவுன்சிங் ஆகிறது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் பால் கீழே வரும். அது கிரவுண்டில் பட்டு அகைன் நார்மல் ஃபோர்ஸ்னால் பால் பவுன்ஸ் பேக் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாட்டர் தெறிக்கிறது. ஒருவேளை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் இருந்திருந்தால் வாட்டர் கிரவுண்டில் பட்டதும் அப்படியே போயிருக்கும். அது அகைன் பவுன்ஸ் பேக் ஆகாது. இந்த நார்மல் ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் வாட்டர் கிரவுண்டில் பட்டு திரும்ப தெறிக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல ஸ்டேஷ்னரியாக இருக்கணும்னா அதோட நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கணும். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன்னா தமிழில் உராய்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற கிரிப்புன்னு சொல்லலாம். இப்போது வெறும் கையை தேய்க்கும் போது அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது அங்கே ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குன்னு மீனிங். இதுவே 2 கையிலையும் சோப் அப்ளை பண்ணிட்டு தேய்ச்சா நமக்கு கிரிப் கிடைக்காது. அப்படின்னா அங்கே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குன்னு மீனிங். நம்ம காலுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் இருக்கனால தான் நம்மளால் நல்லா நடக்க முடியுது. ஒரு வேளை ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா இப்ப பாரு மணிமாரனுடைய ஸ்கேட்டிங் திறமையே. இப்படிதான் எங்கேயாச்சும் போய் உழுவோம். சரி, இந்த ஃப்ரிக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஜெக்ட் புஷ் பண்ணுறது ஈஸியாக இல்லை புல் பண்ணுறது ஈஸியாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணுறப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுப்போம். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு சேம் சைடாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம். மீன்ஸ் இன்னும் அந்த ஆப்ஜெக்டை கிரவுண்டில் புஷ் பண்ணுறது தான் மீனிங். ஸோ அங்கே ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக ஆக்ட் ஆகும். இதுவே புல் பண்ணுறோம்னு வச்சுக்கிட்டோம்னா ஃபோர்ஸை ஆப்ஜெக்ட்லேருந்து எடுக்கிறோம். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்க்கும் கிரவுண்டுக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் குறையும். அங்கே லெஸ் ஃப்ரிக்ஷன் தான் இருக்கும். நம்மளாலையும் ஈஸியாக புல் பண்ண முடியும். இதை ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா லான் ரோலரில் பார்க்கலாம். கிரிக்கெட் மேட்ச்சில் கூட பார்த்துருப்போம். 2 பேர் சேர்ந்து தான் அதை இழுத்துட்டு போவாங்க, தள்ளிட்டு போக மாட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம புல் பண்ணுறதை ஈஸின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ சேரை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணலாம். புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது என்னோட கையில இருந்து சேருக்கு போகும் ஃபோர்ஸ். அப்படி போகும்போது இன்னும் அழுத்தம் அதிகமாகும். அதனால தான் உங்களுக்கு சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டு போகிற மாதிரி சவுண்ட் கேட்கும். இப்போ புல் பண்ணலாம். புல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் சேர்ல இருந்து நம்ம கைக்கு வரும். அதாவது அபோவ் டைரக்ஷன், கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா நமக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கூட ஒரு மாதிரி தட தட தடன்னு சவுண்ட் கேட்கும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன் சவுண்ட் மாதிரி கேட்கும். ஸோ இதனால தான் நம்ம புல் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு சேரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜஸ்ட் பி ப்ராக்டிகல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.